மக்களே, வயக்காட்டுல வேலை செய்யும் போது பூரான் இல்லனா விஷவண்டு கடிச்சு கை வீங்கிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுக்கு முன்னாடி உயிர் காக்கிற ஒரு வித்தையை சொல்லித்தரேன், கவனிங்க. வெள்ளை எருக்கன் இலையை ஒடிச்சா அதுல இருந்து ஒரு பால் வரும். இது பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கும், ஆனா இது ஒரு பயங்கரமான விஷம் முறிப்பான். கடிச்ச இடத்துல இந்த பாலை ஒரு சொட்டு வச்சு மெதுவா தடவி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல அந்த விஷத்தோட வேகம் குறையறத நீங்களே உணர்வீங்க. வீக்கமும் டக்குன்னு இறங்கிடும். ஆனா ஒண்ணு, இந்த பால் கண்ணுல பற்றாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ஒரு அவசர கால முதலுதவி மட்டும்தான். இதுதான் எங்க காலத்து நேச்சுரல் ஆன்டிவெனம். மக்களே, வயக்காட்டுல வேலை செய்யும் போது பூரான் இல்லனா விஷவண்டு கடிச்சு கை வீங்கிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுக்கு முன்னாடி உயிர் காக்கிற ஒரு வித்தையை சொல்லித்தரேன், கவனிங்க. வெள்ளை எருக்கன் இலையை ஒடிச்சா அதுல இருந்து ஒரு பால் வரும். இது பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கும், ஆனா இது ஒரு பயங்கரமான விஷம் முறிப்பான். கடிச்ச இடத்துல இந்த பாலை ஒரு சொட்டு வச்சு மெதுவா தடவி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல அந்த விஷத்தோட வேகம் குறையறத நீங்களே உணர்வீங்க. வீக்கமும் டக்குன்னு இறங்கிடும். ஆனா ஒண்ணு, இந்த பால் கண்ணுல பற்றாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ஒரு அவசர கால முதலுதவி மட்டும்தான். இதுதான் எங்க காலத்து நேச்சுரல் ஆன்டிவெனம்.